த கிரேட் கலி மீது உள்ள அடுத்த குற்றச்சாட்டு, இவர் வயலன்ஸை கற்றுக் கொடுப்பாரு. கலி, இது மகாத்மா காந்தியோட நாடு, இங்க அஹிம்சையை கற்றுக் கொடுப்பாங்க. ஆனா உங்க ஷோவை பார்த்ததுக்கு அப்புறம் சின்ன பசங்க கூட ஒருத்தர் குத்த ஆரம்பிச்சிடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு இது நல்ல விஷயம்தான். அது அது அப்படி செஞ்சா ஒருத்தர் ஒரு கன்னத்தில் அரைஞ்சா இன்னொருத்தர் இன்னொரு கன்னத்தில் அரைவாங்க. இந்த மாதிரி விஷயத்தையெல்லாம் நாம இப்பெல்லாம் யாரும் அரையறது இல்லை, டைரக்டா குத்தி ரத்தம் எப்போ வருது எப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா அது நல்ல விஷயம்தான். ஒருத்தருக்கு அவ்வளோ கோவம் வருதுன்னா அதை அவங்க கண்டிப்பாக அவங்களோட ஃபீல்டில் ரெஸ்லிங் பண்ணணும். அங்கே குத்துறது நல்ல விஷயந்தான். அதுக்காக தேவையில்லாமல் யாரையும் நான் அடிக்க சொல்லலை. ஒருவேளை அவங்க உண்மையிலேயே அடி வாங்குற ஆளாக இருந்தால் நம்ம கண்டிப்பாக அவங்கள அடிக்கலாம். ரிங்குக்கு வெளியே நீங்கள் யாரையாவது அடிச்சிருக்கீங்களா? இப்போதைக்கு யாரையும் அடிக்கல. இன்னைக்காவது உங்கள் கைப்பட்டதும் யாராவது ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனது உண்டா? இல்லை, அப்படிலாம் எதுவும் இல்லை. நான் என்ன படித்தேன்னா, பிரையன்ற பேரில் ஒருத்தர் இருந்தார். கலி அவரை ட்ரைனிங் போது ஒரு ஃப்ளாப் ஜாக் அடித்தார். அதோட அவர் இறந்துட்டார். இது ஆமாம், அது உண்மைதான். ஆனால் அது வெளியே இல்லை, ரிங்குக்குள்ளே தான். வெளியே எப்பவும் அந்த மாதிரி நடந்ததே இல்லை, எல்லாமே ரிங்குக்குள்ளே தான். அப்புறம் கலிஃபோர்னியாவில் நடந்துச்சு, சான் பிரான்சிஸ்கோலையும் நடந்துச்சு. ஸோ அன்னைக்கு அப்படி நடந்துருச்சு. என்னாச்சு அந்த இன்சிடெண்ட்ல? அங்கேயும் இதே தான் நடந்துச்சு. அங்கே ஒரு ஸ்பைன் ஃபாஸ்டம் பண்ணதும் அவரோட தலை கீழே பட்டுருச்சு. அப்புறம் அப்போ உங்கள் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சா? அது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். ஆனால் என்ன செய்ய முடியும்? மற்றவங்க உங்களை அடிக்கும்போது உங்களுக்கு நிறைய அடிபட்டிருக்குமே? ஆமாம், கண்டிப்பாக அடிபடும். அப்படின்னா உங்கள் பாடியில் நிறைய அடிபட்டிருக்குமே? எனக்கு நிறைய இடத்துல அடிபட்டிருக்கு. தலையில் அடிபட்டிருக்கு, காலில், பேக்கில் நிறைய அடிபட்டிருக்கு. எல்லா ரெஸ்லருக்குமே அடிபடும். எனக்கு இல்லை, எல்லாருக்குமே அடிபடும். அப்போ உங்கள் ஒய்ஃப் உங்கள்கிட்ட சொன்னதே இல்லையா, வேணாங்க இது விட்டுருங்க, இதுக்குங்க இது நமக்குன்னு சொன்னதே இல்லையா? அவ தினமும் சொல்லுவா, இதை விட்டுருங்க அப்படின்னு, இந்த ரெஸ்லிங்கை விட்டுருங்க அப்படின்னு. அவ சொல்லதான் செய்வான், அந்த ரெஸ்லிங் வேண்டாம் விட்டுருங்க அப்படின்னு. ஆனா இது என்னோட இன்ட்ரெஸ்ட், ரெஸ்லிங் பண்ணுன்றது. நீங்க விட போறது இல்ல? கண்டிப்பா விட மாட்டேன். சரி, நானும் விட மாட்டேன். கண்டிப்பா மற்றவங்களுக்கும் கற்றுக் கொடுப்பேன். நாங்கள் உங்ககிட்ட வயலன்ஸை பற்றி பேசணும், இம்சையை பற்றி பேசணும், அடி வாங்குறத பற்றி பேசினோம். இதையெல்லாம் தாண்டி நீங்கள் ரிங்கில் நிறைய விஷயம் பண்ணுவீங்க. இந்த ரெஸ்லிங் பண்ணும்போது நடுவில் கிஸ்ஸிங் எங்கேருந்து வந்துச்சு? அது என்ன எல்லாரும் எந்த பார்வையில் பார்க்க விரும்புகிறாங்களோ அவங்களுக்கு நான் அந்த பார்வையில் தெரிவேன். நான் உங்களை பற்றி ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது யூடியூப்பில் இதை பார்த்தேன். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நான் பார்த்தேன். அது எல்லாத்துலேயுமே ரெஸ்லிங்கை விட கலி அதிகமாக கிஸ்ஸிங் தான் பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் அதில் எல்லா ஏஜ் குரூப்லேயும் உள்ள பொண்ணுங்களும் இருந்தாங்க. கண்டிப்பா நீங்கள் சொன்னது சரிதான். அது ஒரு பழமொழி இருக்குல்ல, அது 6 6 60 வரைக்கும். இதை பார்த்தா உங்கள் ஒய்ஃப் என்ன சொல்லுவாங்க? அவகிட்ட நான் என்ன சொல்லுவேன்னா, விடுப்பா இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லைன்னு சொல்லுவேன். அதெல்லாம் வெறும் கேமரா ட்ரிக் தான்னு சொல்லுவேன். அது எல்லாமே கேமரா ட்ரிக் தான், அவங்க என்ன பண்றாங்கன்னு எனக்கே தெரியாதுன்னு சொல்லுவேன். அதெல்லாம் கேர் பண்ணாத, விட்டுருன்னு சொல்லிடுவேன் அவகிட்ட. நீங்க ஒய்ஃப் கிட்ட இது கேமரா ட்ரிக்னு சொன்னதும் அவங்களும் அதை நம்பிடுவாங்களா? ஆமா, அவ அப்படியே நம்பிடுவா. ஏன்னா என் ஒய்ஃப் ரொம்ப நல்லவ. அதனாலதான் சொல்றேன், அவ பெஸ்ட், அவ எனக்கு ஸ்பெஷல். சரி, உங்களுக்கு பர்சனலா எது ரொம்ப பிடிக்கும், இந்த அடிதடியா இல்ல கிஸ்ஸிங் சீன்? அதுல உங்களுக்கு என்ன பிடிக்கும் நீங்களே சொல்லுங்களேன். சரி, நீங்க சொல்லுங்க. அவங்க 2 சொல்லிட்டாங்க, உங்களுக்கு என்ன பிடிக்கும்?
இன்னைக்கு சொல்றதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு மட்டும்தான். நான் கேள்வி கேட்க மட்டும்தான் செய்வேன். உங்க சரி கூடவே கேளுங்க. எப்பவுமே ஒரு குள்ளமா ஒருத்தர் இருப்பாரு. அவர் பேர் என்ன? ரஞ்சன் சிங். அவர் இங்கிலீஷ்லயும் பஞ்சாபிலையும் நீங்க சொல்றத ரெஸ்லர்ஸ்க்கு டிரான்ஸ்லேட் பண்ணுவார்ல. நான் பார்த்திருக்கேன். அவர் பயங்கரமா கத்துவாரு. பஞ்சாபி பிளே பாய். द ग्रेट खली. நீங்க ஒரு தடவை அந்த ஸ்டேடியம்ல இருக்கிறவங்ககிட்ட சொன்னீங்க. ஸ்டேடியம்ல இருக்கிற எல்லார்கிட்டையும் சொன்னீங்க. கிஸ் பண்ணா ஸ்டேடியம்ல எல்லாரும் ஏன்னா நீங்க தான் சொன்னீங்க நான் பஞ்சாபி பிளே பாய்னு, எல்லாரையும் கிஸ் பண்றேன் அப்படின்னு. அப்புறம் எல்லாருக்குமே தெரியும், அதனால தான் எனக்கு பஞ்சாபி பிளே பாய்னு பேர் வந்துச்சு. நீங்க என்ன சொன்னீங்க? பசங்க ஃபைட் கத்துக்கிட்டா நல்லா இருக்கும்னு. கூடவே சேர்ந்து இதையும் கத்துக்கிட்டா நல்லா இருக்குமா? அது ஒரு டிஃப்ரெண்ட்டான விஷயம். அது உங்க எல்லாருடைய பார்வையும் பொறுத்தது. எனக்கு அவ கூட எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புமே கிடையாது, எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இருக்காது. அத மக்கள் எந்த கண்ணோட்டத்துல பாக்குறாங்கறத பொறுத்து இருக்கு. இல்ல, அங்க இத என்ன நீங்க நடந்ததோ அது பாத்தீங்கன்னா- ஒரே கண்ணோட்டத்தை தான் பார்க்க முடியும். அப்ப நீங்க அந்த கண்ணோட்டத்திலே பார்க்கலாம்.